Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸாம்பிள் 2.57 வந்து பார்க்குறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சீரீஸ். அந்த சீரீஸ் வந்து கியூபை வந்து பேஸ் பண்ணியிருக்கு. இது ஒரு ஸ்பெஷல் சீரீஸ். கியூபை வந்து பேஸ் பண்ணியிருக்கனால அதோட ஃபார்முலா என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா n × n+1 divided by 2 to the whole square இருக்கும். இதிலேயே பார்த்தோம்னா நம்மளுக்கு மொத்தம் 2 சப்டிவிஷன் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் நம்ம முதல்ல சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட லாஸ்ட் டேர்ம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். என்னோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 16. அதை நான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 16 × 16 + 1 divided by 2 to the whole square. அப்படின்னா இது 2 1 சார், இது 2 8 சார். அப்படின்னா 8 × 17 to the whole square கிடச்சிருக்கு. இப்போ இந்த 18 17 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 136 வந்து கிடைக்கும் to the whole square. இப்போ 136 to the whole squareங்கிறப்போ 136 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தோம்னா 18,496 வந்து கிடச்சிருக்கும். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9³ + 10³ up to 21³ வந்து கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கட்டும், ஆட் நம்பர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதாவது சீரீஸில் நான் சொல்கிறேன், நேச்சுரல் நம்பர், ஆட் நம்பர், அதுக்கப்புறம் ஸ்கொயர் வேல்யூஸ், கியூபிக் வேல்யூ எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு எதில் ஸ்டார்ட் ஆகணும்னா 1ல் ஸ்டார்ட் ஆகி தான் அந்த சீக்வன்ஸ் வந்து நம்மளுக்கு எண்ட் ஆகணும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா எனக்கு 9ல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு நான் 1லேருந்து அதை கேல்குலேட் பண்ணிக்கிறேன். 1³ + 2³ + 3³ up to 21³ வந்து நான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அது எதோட மைனஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த 9³ முன்னாடி, அதாவது 8³ வரைக்கும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1³ + 2³ + 3³ up to 8³ அது வரைக்கும் நான் சம் பண்ணிட்டு அது ரெண்டையும், அதாவது ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணதையும் செகண்ட் கன்சிடர் பண்ண ரெண்டையுமே நான் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இதுக்கும் ஒரே ஃபார்முலா தான், அதுக்கும் ஒரே ஃபார்முலா, அதாவது n × n+1 divided by 2 to the whole square. இதுக்கும் அதே ஃபார்முலா தான், n × n+1 divided by 2 to the whole square. ஆனால் என்னோட வேல்யூ டிஃப்ரெண்ட். இங்கே என்னோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 21, இங்கே என்னோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 8ன்னு கிடச்சிருக்கும். இப்போ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என்னுக்கு பதிலாக 21, அப்படின்னா 21 × 21 + 1 divided by 2 to the whole square minus 21 × இந்த இடத்துல என்னோட வேல்யூ 8, அப்படின்னா 8 × 8 + 1 divided by 2 to the whole square. அப்படின்னா இதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 21 × 21 + 1 வந்து 22 divided by 2 to the whole square minus 8 × 8 + 1 வந்து 9 divided by 2 to the whole square. அப்படின்னா இது 2 1 சார், இது 2 11 சார், இது 2 1 சார், இது 2 4 சார். அப்படின்னா எனக்கு வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 21 × 11 to the whole square minus 9 × 4 வந்து 36 to the whole square. அப்படின்னா 21ஐயும் 11ஐயும் ஃபஸ்ட்டு நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 231 வந்து கிடைக்கும் to the whole square minus 36 ஸ்கொயர். அப்படின்னா 231 ஸ்கொயர் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா முதல்ல 231 ஸ்கொயருங்கிறப்ப 231 ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணேன். அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் 53,361 கிடச்சிருக்கு. அடுத்து 36 ஸ்கொயர் பண்ணேன். அப்படின்னா 36 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1296 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டையுமே மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 52,065 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.58. எக்ஸாம்பிள் 2.58ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா எனக்கு ஒரு நேச்சுரல் நம்பர் சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ 666ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நேச்சுரல் நம்பர் சீரீஸோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். என்னென்னா n × n+1 divided by 2 is equal to அதோட வேல்யூ 666. இப்போ இந்த 2வை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படின்னா n × n+1 is equal to இந்த 666ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தோம்னா 1332 வந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த n ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா n × n-ங்கிறப்ப n², அடுத்து n × 1ங்கிறப்ப n is equal to 1332. இப்போ இதை எங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணால் n² + n minus 1332 is equal to 0ன்ட்டு கிடைக்கும். இப்போ நான் அதை ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப -1332 கிடைக்கணும். ஆட் பண்ணால் 1 கிடைக்கணும். நான் எது ரெண்டை வச்சு மல்டிப்ளை பண்ணால் பார்த்தோம்னா 37ஐயும் 36ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1332 கிடைக்கும். அதுவே அது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு 1 கிடச்சிருக்கு. அதாவது 37ஐயும் 36ஐயும் மைனஸ் பண்ணால் 1 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா n + 37 × n - 36
ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 0 ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனியாக கொடுத்தேன்னா n + 36 இஸ் ஈக்குவல் டு 0, n - 36 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ப்ளஸ் 37 இங்கே வச்சுன்னா -37 அப்படின்னா என்னோட வேல்யூ -37. அடுத்து இந்த -36 போச்சுன்னா +36. இங்கே எதுவுமே நம்ம வந்து என்னோட வேல்யூ நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து நம்ம இது வரைக்கும் பண்ண எக்ஸாம்பிள் வேல்யூஸில் வந்து நம்ம பார்த்துருக்க முடியாது. அதனால் இங்கே நெகட்டிவ் வேல்யூ பாசிபிள் கிடையாது, பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் பாசிபிள். அப்படின்னா என்னோட வேல்யூ 36ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்போ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.